நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை குறித்தும் மதத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சபையில வந்து தான் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு ஐடியாவோட சபையில வந்து தான் பைபிள் திறக்கிறது, சபையில வந்து தான் கையை தூக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்றது, ஜெபிக்கிறதுனா பிள்ளைங்களுக்கு என்னன்னா, ஆஹா, இப்போ சர்ச்னா பைபிள்னா அந்த சர்ச் பில்டிங்க்கு வரணும். அதுதான். அதாவது சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டு போற மாதிரி இந்த இந்த ரிலிஜன், இயேசு கிறிஸ்து வசனம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் ஆட்டம் போட்டு வருது, பார்த்துருக்கேன். அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது கண்ண முடியாது, வெளியே வந்தவொடனே காட்டு கத்தல, அதுங்க காடாட்டம் ஓடுதுங்க, நீங்களும் கண்டுக்கிறது இல்லை. வாட் இஸ் தட்? தட் இஸ் நாட் நார்மல் லைஃப். அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறதே அதான். சர்ச் வேற, தெரு வேற, வீடு வேற. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் நார்மல் லைஃப். உங்க சாதாரண வாழ்க்கையுடைய இது வந்து ஏதோ ஒரு சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் மோசே இதற்கு எதிராக இதற்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்க வேணாம்னு சொல்லி பேசுறான். பிள்ளைங்களோட நேச்சுரலா சகஜமா இந்த காரியத்தில் இருக்கு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தேவனுடைய வசனத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸை ரொம்ப எளிதாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடு. அதை எப்படி உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கலாம்னு சொல்லிக் கொடு. இப்படி வளர ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு க்ரோ அப் பிலீவர்ஸ், டோன்ட் ட்ரீட் தம் பீயிங் அன்ஸ்பிரிச்சுவல். அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய காரியம், அவங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க. இதுங்களுக்கு புரியாதுன்னு. அது நிறைய பெற்றோர்கள் பண்ணுறாங்க. பிள்ளைக்கு என்ன 8 வயசு தான், 10 வயசு தான், இதுங்களுக்கு புரியாது சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி என்னன்னா, இயேசுவை போல இந்த காரியங்களில் நம்ம மாறணும். ஆமென்.